ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கயல் மாம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நாங்கள் 2021 ராமேஸ்வரம் போயிருந்தோம் ட்ரெயினில். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறோம். வீடியோலையும் நான் காட்ட போகிறேன். நாங்கள் எக்மோரில் நைட் ட்ராவல் தான் பண்ணோம். ஏன்னா காலையில் எழுந்துக்கும் போதுட்டு நம்ம அந்த ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பாலம் அந்த வியூ பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வியூவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சின்ன வயசில் போயிருக்கேன். எப்படியோ அரௌண்ட் எனக்கு ஒரு 7 or 8 அந்த டைமில் போயிருப்பேன். அதுக்கப்புறம் நான் பாப்பாலாம் பிறந்து இதுதான் நினைவு தெரிஞ்சு நான் போகிறது. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, அப்பா நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த இங்கே இந்த சைடு புது பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு நான் சின்னதில் போனதுக்கும் இப்போ நான் போகிறதுக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சின்னதில் போகும்போதே ரொம்ப நல்லா இருந்தது அந்த வியூவை. இப்போ போகும்போது நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், ரோட் ட்ரிப் வேண்டாம். ராமேஸ்வரம் போகும்போது நம்ம ரோட் ட்ரிப் போகக்கூடாது. நம்ம அந்த பாம்பன் பாலம் அந்த பிரிட்ஜில் நம்ம போகணும், ட்ரெயினில் தான் போகணும். அந்த வியூவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னதுனால தான் இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். எல்லோரும் நிறைய பேர் வேறு அந்த பிரிட்ஜ் மேலே நின்று ட்ரெயின் போகிற அந்த இதுக்கெல்லாம் டாட்டா காட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். அதுவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் இது என்னோடய சிஸ்டர் அவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸே. நீங்கள் எல்லோரும் ராமேஸ்வரம் போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரெயின் புக் பண்ணி ட்ரெயினில் போங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் அப்புறம் ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு 8:30 மணிக்கு ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணோம். அங்கேயே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காட்டேஜ் இருக்கும். அங்கே ரூம் புக் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். ஃபஸ்ட்டு அங்கே இருக்க சிவன் டெம்பிளுக்கு தான் போயிட்டு எங்கள் தாத்தாவுக்கு சில காரியங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பேசி புக் பண்ணோம். அங்கே ஆட்டோ நம்மளுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 700 to 800 அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ராமர் பாதம், அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில், தனுஷ்கோடி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரேட் பேசிக்கிறாங்க. இது ராமர் பாதம் வியூ பாயிண்ட்டு. ஹோல் ராமேஸ்வரமும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ராமர் பாதம் அங்கே இருக்க ராமரையும் நாங்கள் நல்ல மாதிரியாக தரிசனம் பண்ணோம். எனக்கு சின்னதில் போகும்போது அந்தளவுக்கு ராமாயணம் தெரியாது. பட் இப்போ போகும்போது ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. நம்ம படித்தது நேர்லேயே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் கண்டிப்பாக அப்துல் கலாமோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனேன். பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் வணங்கிட்டு அங்கே இருக்கிற மிதக்கம் கல்லையும் தொட்டு பார்த்துட்டு வணங்கிட்டு வந்தோம். அது எதிர்க்க இருந்த ஒரு நடராஜர் கோயில்னு நினைக்கிறேன். இது சுக்ரீவரா லக்ஷ்மணன் கோயிலாக தெரியல. அந்த கோயிலுக்கும் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்தன்னைக்கே தனுஷ்கோடி போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அப்போது கொஞ்சம் புயல் அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால அந்தன்னைக்கு விடலை. மறாவது நாள் காலையில் போயிருந்தோம். அதோட ட்ரிப்பு வேறு மாதிரியான லெவலு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரொம்ப அது உள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அழிஞ்சு போன ஊரை பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அந்த இலங்கை தமிழ்நாடு பார்டர் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே போனோடனே வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் வரும்போது இன்னொரு ராமர் கோயில் இருந்தது. அங்கே சாமியை வணங்கிட்டு அங்கே எதிர்க்க கடலில் வீடு கட்டுறதுக்கு கல்லெல்லாம் வேண்டிட்டு வச்சோம்னா வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கல் வச்சுட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். நாங்கள் ரொம்ப இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.